Hey guys, welcome back. போட்டில் வந்து ரீசெண்டாக வந்து Xtend Talk அப்படின்ற ஒரு காலிங் ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றது வந்து குயிக்காக பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் கார்னரில் வந்து போட்டோட லோகோ இருக்குது. Xtend Talk அப்படின்ற பிராண்டிங் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து போட்டோட பிராண்டிங் இருக்குது. ரைட் சைடு வந்து ப்ளூடூத் காலிங் அலெக்ஸா சப்போர்ட் கூட இருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 6990 போட்டிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் வந்து வாட்சோட ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1.69 இன்ச் கொண்ட ஹெச்டி டிஸ்பிளே இருக்கதா சொல்கிறாங்க. ஆம்பியன்ட் சவுண்ட் டிடெக்ஷன் சப்போர்ட் இருக்குது. செடென்ட்ரி ரிமைண்டர் அதான் ஐடில் அலர்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 60+ ஒர்க் அவுட் மோட் சப்போர்ட் இருக்குது. ஆப் மூலமாக வந்து நம்ம வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் சென்சார், SpO2, அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ் மானிட்டர் சப்போர்ட் இருக்குது. IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வெட்டு ஸ்ப்ளாஷஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக விஸ்டாண்ட் ஆகணும். அதுக்கப்புறமா வந்து கால், டெக்ஸ்ட் அண்ட் சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Android 6 and above அண்ட் iOS யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐஃபோனில் வந்து iOS 13 and above வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம குயிக்காக வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து வாட்ச் இருக்குது. இப்போதைக்கு இதை சைடில் வச்சுட்டு வேறு என்ன ஆக்சசரிலாம் இருக்குன்றத வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து போட் ஹெட் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ போட்டில் இருக்கக்கூடிய மற்ற இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸோட பேம்ப்ளெட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 1 year வாரண்ட்டி இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அலெக்ஸா சப்போர்ட் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணுறது, அலெக்ஸா எப்படி செட்டப் பண்ணுறது பற்றி ஒரு கார்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள். ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து யூசர் மேனுவல் இருக்குது. சப்போஸ் இந்த வாட்ச் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யூசர் மேனுவல் ஒரு வாட்டி படித்து பாருங்கள். இந்த வாட்ச் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணோம் அப்படின்னா போட் வேவ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்பில் லாகின் பண்ணிவிட்டு வாட்ச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிங்க் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து வாட்ச் எப்படி இருக்குன்ற வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வாட்ச் மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் போட்டு ரேப் பண்ணி சூப்பராக நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கேஜிங் எல்லாமே வந்து எந்த குறையுமே இல்லை, நல்லாவே இருந்தது. பட் வாட்ச் நம்ம பார்த்தோன்னா செம பில்டு. ஸ்ட்ராப் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஸ்ட்ராப்பு. செம சாஃப்டாக இருக்குது. ஸ்ட்ராப்போட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு க்ரோம் ஃபினிஷ் பார்க்குறதுக்கு வந்து செம ரிச்சாக ப்ரீமியமாக எடுத்து கொடுக்குது. வாட்சோட ஸ்ட்ராப் வந்து ரிமூவபிள் ஸ்ட்ராப் தான். வாட்ச் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு க்ரோம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு நம்ம பார்த்தோன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து பவர் ஆன் ஆஃப் பண்ணுறது, மற்ற ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு நம்ம வந்துன்னா சென்சார்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து சார்ஜிங் போட்டிருக்கு. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு நம்ம வந்துன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது காலிங் வாட்ச் அப்படின்றதுனால ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அப்படியே பட்டன் கீழே நம்ம ரைட் சைடு வந்துன்னா மைக் கொடுத்துருக்காங்க. கால்ஸ் வந்து இதுலேயே அட்டன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நமக்கு வாட்ச் வழியாக வந்து கால் பண்ணலாம். ஒரு சில நம்பர்ஸ் வந்து வாட்ச்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம வாட்சோட இன்டர்ஃபேஸ் மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம பை டிஃபால்ட்டாக வந்து இந்த வாட்ச் ஃபேஸ் தான் இருக்குது. அது லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்குது. அது உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோன்னா அலெக்ஸா இருக்குது. அதுக்கப்புறமா மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துக்கலாம். கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் பேனலில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம கால் பண்ணுற அந்த டயல் பேட் வந்துடும். கால் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். டயலர் வந்து இங்கேருந்து வந்து நீங்கள் நம்பர்ஸ் டயல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனோட வந்து நீங்கள் பேர் பண்ணியிருக்கீங்க, ப்ளூடூத்தில் கனெக்டடில் இருக்குது அப்படின்றப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து வாட்ச்லேருந்து வந்து கால்ஸ் பேசிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரைட்னஸ் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவுட்டோரில் போகும்போது வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைலண்ட் அண்ட் நார்மல் மோட் இருக்குது. டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து செம்ம பிரைட்டாக வந்து ஃப்ளாஷ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து டிஎன்டி மோடு இருக்குது. டு நாட் டிஸ்டர்ப் மோடு. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இங்கேருந்தே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சர்ச் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் போய் வந்து வேக் கெஸ்டர் இருக்குது. ஸோ கையை வந்து நம்ம சும்மா ட்விஸ்ட் பண்ணாலே போதும், வேக்கப் ஆகிடும். ஸோ அந்த வேக் கெஸ்டர் கொடுத்துருக்காங்க. டு நாட் டிஸ்டர்ப், ரிங்டோன் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரிங்டோன் எல்லாமே வந்து நீங்கள் இங்கேருந்தே வந்து மாற்றிக்கலாம். ஸோ கால் ஏதாவது வரும்போது வந்து இந்த மாதிரி ரிங்டோன் பை டிஃபால்ட்டாக இருக்குது. ஒரு 4 ரிங்டோன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ரிங்டோன் வால்யூம் வந்து இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹையஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ வாட்சோட ஸ்பீக்கர் லவுட்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மெசேஜ் டோனை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம்.
சைலண்ட் மோட் தேவைப்படுதுன்னா சைலண்ட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் வியூ இருக்குது, லிஸ்ட்டு, கிரிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. வாட்ச் ஃபேஸஸ் போய்ட்டு நீங்கள் ஹோம்லேருந்து வந்து மாற்றிக்கலாம். இந்த செட்டிங்ஸில் வந்து வாட்ச் ஃபேஸஸ் மாற்றிக்கலாம். பிரைட்னஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆட்டோ பிரைட்னஸ் சப்போர்ட் கூட இருக்குது இந்த வாட்ச்க்கு. ஆட்டோ பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமான பேட்டரி வந்து கன்சியூம் பண்ண உங்களுக்கு அது தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் இருக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கை வந்து ட்விஸ்ட் பண்ணும்போது வந்து வாட்ச் வேக்கப் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் எவ்வளோ நேரம் வந்து ஸ்க்ரீன் ஆனில் இருக்கணுன்ற டைம் வந்து நீங்கள் இங்கேருந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரைட் சைட் பட்டன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அலெக்ஸா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அலெக்ஸா செட் அன் அலாம் அட் 7 PM. ஸோ அலாம் செட் ஃபார் 7 PM வந்துருச்சு. ஸோ அலெக்ஸாவை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ போர் அடிக்கும் போது வந்து அலெக்ஸா கூட வந்து விளையாடிட்டு இருக்கலாம். பட் அலெக்ஸா நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோனில் வந்து ஃபோனோட பேர் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் வந்து ஃபோனில் இன்டர்நெட் வந்து கனெக்டடில் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ரைட் சைடு நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா ஆக்டிவிட்டி எதாவது பண்ணியிருக்கணும். அந்த ஆக்டிவிட்டி, ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ் வந்து மெஷர் பண்ணோம். ஸோ இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்டிவிட்டி போகும்போது அவுட்டோர் ரன் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்குது. இங்கே போனால் 60+ ஒர்க் அவுட் மோட் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அவுட்டோர் ரன், இன்டோர் ரன், அவுட்டோர் வாக்கு. ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது, கிரிக்கெட்டு, சாக்கர்னு. ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒர்க் அவுட் மோடு வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மெனுக்குள்ளே போயிட்டோன்னா ஹெல்த் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹெல்த் டேட்டாலாம் நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணதுனால நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஸ்லீப் ட்ராக்கிங்லாம் எப்படி இருக்குது, ஆக்டிவிட்டிக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து ஃபுல் ரிவ்யூ டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்குள்ளே போய் நம்ம இங்கேருந்தும் பார்த்துக்கலாம், மெனுவில் இருந்தும் பார்த்துக்கலாம். இல்லை நம்ம ஹோம் பேஜ்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணியும் போகலாம். அலெக்ஸா இருக்குது, கால், ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட், நீங்கள் எதாவது ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து இங்கே வந்துடும். அதே மாதிரி வந்து ஹார்ட் ரேட்டு, SpO2 இருக்குது, ஸ்ட்ரெஸ் மானிட்டர் சப்போர்ட் இருக்குது, ஸ்லீப் டேட்டா, ப்ரீத் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக வந்து ப்ரீத் ட்ரைனிங்கில் நம்ம வந்துன்னா அதுவே வந்து ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு ரன் ஆகிட்ருக்கோம். பட் இங்கே வந்து நம்ம இன்டென்சிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், டைம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸை வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லீப் டேட்டா வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இப்போ தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுனால எந்த ஒரு டேட்டா வந்து ரெக்கார்ட் ஆகலை. நான் டீட்டெயிலாக வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஃபைண்ட் ஃபோனுக்குள்ளே போய்ட்டு வந்து ஃபோனை எங்கேயாவது நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபோனை வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஆம்பியன்ட் சவுண்ட் இருக்குது, கிளாக் இருக்குது. ஸோ கிளாக்குள்ளே போய்ட்டு அலாமு, ஸ்டாப் வாட்ச்சு, டைமரு, வேர்ல்டு கிளாக் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் மியூசிக் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ட்ராக்கு போகிறது, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நீங்கள் வாட்சில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெதர் கூட இருக்குது. ஆப்போட வந்து நீங்கள் ஒன்ஸ் பேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். வாட்ச் வந்து கையில் வியர் பண்ணுறதுக்கும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்டாப்போட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா ரொம்ப நேரம் வந்து நம்மளால் வியர் பண்ண முடியும். ஸோ ஃபுல் ரிவ்யூவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற வந்து நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இனிஷியலாக யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஸ்டாப் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆப்குள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம வாட்ச் வந்து பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ பேட்டரி % இருக்குது, கனெக்டடில் இருக்கா இல்லையான்ற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஹோம்குள்ளேயே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறது இது எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து நான் ஹார்ட் ரேட் எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம இப்போ மெஷர் பண்ணலாம். வாட்ச் நோட்டிஃபிகேஷன் பேனல் நம்ம ஓப்பன் பண்ணால் ஃபோனுக்கு எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அதெல்லாமே வந்து நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ என்ன மெசேஜ் வந்திருக்குன்ற மாதிரி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து டெலீட் கூட பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வாட்சில் வந்து நம்ம டேட்டா மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஆப்போட வந்து சிங்க் பண்ணிக்கலாம். சிங்க் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஹார்ட் ரேட் நம்ம செக் பண்ணப்போ வந்து 101 இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ்லேயே நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து ஹை, மீடியம், நார்மல், ரிலாக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன லெவல் வந்திருக்கோ ஸோ அதை வந்து நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆக்டிவிட்டி எதாவது பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து இன்பில்ட்டாக GPS இல்லை, அவுட்டோரில் நீங்கள் வந்து வாக்கு, ரன் எதாவது போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே ஆப் வழியாக வந்து நீங்கள் GPS வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டிவைஸ்க்குள்ளே வந்துட்டதுக்கப்புறமா இங்கே வந்து வாட்ச் ஃபேஸ் மார்க்கெட்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நியூ அரைவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா நிறைய புது வாட்ச் ஃபேஸஸ்லாம் வந்திருக்கு. ஹாலோவின் வாட்ச் ஃபேஸு. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. இந்த வாட்ச் ஃபேஸ் கஸ்டமைஸும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் வாட்ச் ஃபேஸில் செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் ஃப்ரம் ஆல்பம் வந்து கொடுத்துடலாம் நீங்கள். ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது ஆப்பில் வந்து வாட்ச் ஃபேஸஸ். அது இல்லாமல் வந்து ஃபீச்சர்ஸு, ஃபோட்டோ, ஸோ ப்ராக்டிக்கல், டூடில் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம ஃபோனில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை நம்ம செட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாட்ச் ஃபேஸஸ் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து
7 வாட்ச் ஃபேஸ் வந்து வாட்சில் இருக்கும். அது வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறமா வந்து புது வாட்ச் ஃபேஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். வாட்சில் வந்து பை டிஃபால்ட்டாக 7 வாட்ச் ஃபேஸ் இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு புது கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஹெல்த் மானிட்டரிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்த் மானிட்டரிங்குள்ளே வந்துட்டு ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதையே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ போகும்போது அலர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். நான் 130 செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 130 போகும்போது வந்து நமக்கு வாட்ச் வந்து அலர்ட் வரும். அதே மாதிரி வந்து லோ ஹார்ட் ரேட் அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஃபீச்சர் பேக்டாக வந்து இந்த வாட்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் சப்போர்ட் அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் இன்டர்வல் வந்து இருக்குது. எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் ரிமைண்டர் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ செடன்ட்ரி அலர்ட் வந்து நமக்கு ஐடியல் அலர்ட் தான். ஸோ ரொம்ப நேரம் ஒரே பிளேஸில் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா வாட்ச் வந்து நமக்கு அலர்ட் பண்ணும். ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் வந்து நமக்கு கொடுத்துக்கலாம். ரிப்பீட் சைக்கிள் வந்து எவ்ரிடே இல்லை நீங்கள் வந்து வீக் டேஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஸ்லீப் மானிட்டரிங் எனபிளில் இருக்குது. ஆம்பியன்ட் சவுண்ட் லெவல் இருக்குது. ஸோ இதை நம்ம எனபிள் பண்ணுறதுனால நம்ம ரூமில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து சவுண்டு இருக்குது அப்படின்ற வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்குறது வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து லேடிஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்குது. நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து இந்த வாட்ச் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த வாட்ச் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் வாட்ச் கையில் கட்டி இருக்கப்போ வந்து ரொம்ப வெயிட் ஆகும்னு தெரியல, நல்லா இருக்குது. யூஸ்வலாக வந்து காலிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய வாட்சஸ் எல்லாமே வந்து ஸ்பீக்கர் சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால வெயிட் கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை, ஓரளவுக்கு வந்து மீடியமாக இருக்குது. கையில் கட்டிகிட்டு இருக்கிறதுக்கும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து Xtend Talk யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.